வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கோலம் பாருங்கள், நான் போட்டது நல்லா இருக்கா? என்னோடய கற்பனையாகவே நான் போட்டது. கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை காலையில் சிம்பிளாக போட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் பொழுது இறங்குற நேரம் இல்லையா, நல்லா மங்களகரமாக அழகாக அம்சமாக இருக்கணுங்கிறதுக்காக வாசல்லாம் கூட்டி விட்டு தண்ணி தெளித்து காய வச்சுட்டு நல்லா தேய்ச்சி களி விட்டுட்டு ஈரெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் தான் நான் கோலம் போட்டேன். இங்கே பாருங்கள், எனக்கு வெள்ளிக்கிழமைனாவே மஞ்சள் குங்குமம் போட்டால் தான் பிடிக்கும். அப்படியே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அழகாக இருக்குங்களா? சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எழுந்திரிச்சி நான் பாட்டில் கோலம் போடுவேன். அதுமாரி பார்த்திங்கன்னா இங்கே வாசப்படிக்கு நேராகவும் இந்த மாதிரி வாரம் வெள்ளி செவ்வாய்க்கு இது மாதிரி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு இருந்தால் ஒரு பூச்சி போட்டு பாம்போ தேலோ பூரானோ இது மாதிரிலாம் வராது. நமக்கு அடிக்கடி பூரான் தேல் அது இது வந்துட்டுருக்கு இல்லையா. வீடுனாவே எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். டவுனுக்குள்ளே அதிகம் பூச்சி போட்டு வராது, அங்கேயுமே மேக்ஸிமம் வரும். அதனால் வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் சைடில் போட்டுருங்க. பூச்சி பொட்டும் சரி, எதுவுமே ஒரு காற்று கருப்பு கொண்டோ அன்றதுக்கு பயப்படும். சரிங்களா? கோலம் மட்டும் எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குல்ல? அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இந்த 2 வீடுலையே எங்கள் வீடு எங்கள் அண்ணன் வீடும் பாருங்க, இதுலேயுமே போட்டுடலாம். இந்த கோலமும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த கோலமும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அழகாக தெரியுதுங்களா? சூப்பராக. எனக்கு அந்த கோலம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அது ஆனால் ஃபஸ்ட்டு போட்டது பொறுமையாக நிதானமாக போட்டாச்சு. அது வெகு நேரம் ஆகுதுங்களா, இடுப்புலாம் பயங்கரமான வலி. சரி சிம்பிளாக இதை போட்டு விட்ருவோம். இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். சரி வேறு டிசைன் எதுவும் கொடுக்கல, ஒரே ரவுண்ட் ஷேப்லேயே விட்டுட்டேன். நிறைய டிசைன் இருக்குது, இதிலே கொடுக்கலாம். நான் எப்பயுமே கோலம் மட்டும் என்னோடய கற்பனையாக தான் போடுவேன். இந்தமாரி வாசப்படிக்கிட்டையும் போட்டுடலாம். நாங்களாம் எப்பயுமே வெள்ளி செவ்வாய்க்கு இப்போ தான் எல்லாம் போட முடியுதில்ல. அங்கெல்லாம் கூட நான் போட்டுட்டு தான் இருந்தேன். வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து போடுறதில்ல. அதுக்கு முன்னாடிலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் விட மாட்டோம். இதுமாரி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருவோம். எப்பேற்பட்ட வேலை இருந்தாலும் சரி தான், காலைல 6 மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவோம். என் பொண்ணுங்களுமே அது 2 இன்ட்ரெஸ்ட்டாக வந்துருச்சு. கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் போடுறதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பொண்ணுக்கும் சரி பெரிய பொண்ணுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். அதுமாரி இந்த படி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மேலே சிமெண்ட் ரோட்டுக்கு ஏறுற படி இது. அதனால் இதுலேயும் கொஞ்சம் போட்டுருவோம். இந்த ஓரம் சென்டரில் கொஞ்சம், அவ்வளோதான். எனக்கு இதெல்லாம் ரொம்ப நாள் இந்த ஆடி மாதம் எப்படா பிறக்கும். ஆடி வெள்ளிக்கிழமை மற்ற வெள்ளிக்கிழமை சிறப்பு தான், இருந்தாலும் எனக்கு இந்த ஆடி வெள்ளி அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படா வரும்னு காவு காத்துட்டு இருந்தேன். வந்துருச்சு இன்றைக்கி. காலையிலே போடலான்னு தான். சரி காலையில் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலையா, காலையில் நான் போடல. இங்கே வாதியார் வீட்டக்கா குடியிருக்காங்க, அவங்க போட்டுட்டாங்க. அதனால் இப்போ சாயங்காலம் நான் போட்டேன். கோலம் மட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாருங்க, இப்போ சிம்பிளான கோலம். அது அழகாக யார் வேணாலும் போடலாம். கோலமே தெரியாதவங்க கூட இது அழகாக போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த கேப் விட்டு இங்கிட்டு ஒரு கோடு. நிறைய பேர் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்படி ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே சைடில் இழுத்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கோலம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காது. மஞ்சள் குங்குமம் போடும்போது அழகாக அருமையாக இருக்குது. சரிப்பா, சூப்பராக இருக்கா? இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு நிஜமாக நம்மளோட சேனலில் நிறைய லேடிஸ் இருக்கீங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். விருப்பம் உள்ளவங்க சொல்லுங்கள், சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க விட்டுடலாம். கோலம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேப்பா, மங்களகரமாக இருக்குல்லங்க. பாருங்கள், இது சிமெண்ட் ரோடு. இப்படி இருந்து இதுதான் வீடு. இதில் போடணுன்னு நினச்சேன், ஆனால் போடல. சரி போதும், அங்கே 2 போதும் அப்படின்றதால இது படி விட்டு வீட்டுக்கு இறங்குறத சிமெண்ட் ரோட்லேருந்து கீழே இறங்குற வாசப்படி. இது வீட்டுக்குள்ளே போகிற தேர். ஐயாப்பா உண்மையாகவே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு
இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. என்ன சூப்பராக இருக்குல்ல? ஓகேப்பா, நான் சரிப்பா சொல்ல பாய்.